வணக்கம் நேர்களே. கொழும்பிலிருந்து வெளியாகும் மும்மொழி பத்திரிகைகள் பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். முதலில் வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, இறுதி முடிவினை நீங்களே எடுங்கள், பொறுப்பை சிவியிடம் ஒப்படைத்தார் மாவை எம்பி என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. வடமாகாணத்துக்கான பொருளாதார மத்திய நிலையம் எங்கு அமைய வேண்டும் என்பது தொடர்பான இறுதி முடிவை எடுக்கும் பொறுப்பை வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனிடத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா ஒப்படைத்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் மறுசீரமைக்கப்பட்ட இலங்கை விமானப்படையின் விமான நிலைய ஓடுபாதையை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நேற்று திறந்து வைத்த போது எடுக்கப்பட்ட படம் பிரதான நிலப்படமாக வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மங்கள சமரவீரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை என்பதாக இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பொறிமுறைக்கு பிரதம நீதியரசர் ஸ்ரீபவன் உள்நாட்டு நீதிபதிகளை நியமிக்க வேண்டும், இனவாதிகளின் வாயை மூடவும் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தவும் இதுவே வழி என்கிறார் டிலான் என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் வீரகேசரி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. நாளை வருகிறார் நிஷா பிஸ்வால், மைத்ரே ரணில் மங்கள சம்பந்தனுடன் சந்திப்பு என்று இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வார இறுதியில் இலங்கை வருகின்றார் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் வீரகேசரி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. சமூகங்களை பிரித்து மீண்டும் யுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நிலப்படத்துடன் இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பு தேகவளை நெடுமால் ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணுமூர்த்தி தேவஸ்தான மகா கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட படத்தையும் வீரகேசரி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக மற்றொரு தமிழ் பத்திரிகையான தினக்குரலில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு நோக்குமிடத்து, தமிழ் குழுக்கள் சமஷ்டியை கைவிட வேண்டும், அமைச்சர் சம்பிக்க கூறுகின்றார் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஓமந்தையிலேயே பொருளாதார மத்திய நிலையம் முடிவெடுக்கின்றார் முதலமைச்சர் என்று இங்கு மற்றொரு செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. தாண்டிக்குளத்தை கைவிடாத மாவை என்பதாக இங்கு மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. பொருளாதார மத்திய நிலையம் ஓமந்தையில் அமைப்பதில் தடைகள் இல்லை, அதற்கான அங்கீகாரமும் கிடைத்துவிட்டது என்று வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் கூறுகின்றார் என்று அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. போர்க்குற்ற சாட்சியங்களுக்கு இலங்கை தூதரகங்கள் ஆபத்தானவை என்று இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சில் அர்ஜுனவுக்கு முக்கிய பதவி என்று இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனுக்கு அமைச்சொன்றில் பதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இலங்கைக்கு படையெடுக்கும் சர்வதேச ராஜதந்திரிகள் என்று இங்கு மற்றொரு செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. வடக்கு மீனவர்களால் நாளை வடமாகாண சபை முற்றுகை, இந்திய மீனவர்களுக்கு கடும் எதிர்ப்பு என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. 5 லட்சம் பேரை அணி திரட்டி அரசுக்கு எதிராக நீண்ட தூர பேரணி என்பதாக இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய போர் விமானங்கள் வேண்டாம், பாகிஸ்தானிடம் செல்கின்றது இலங்கை என்பதாக இங்கு மற்றொரு செய்தியும் தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்மொழி பத்திரிகைகளில் இறுதியாக சுடரொளியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, நல்லிணக்க பொறிமுறையில் அமெரிக்கா கூடுதல் கரிசனை, நாளை கொழும்பு வருகின்றார் நிஷா சம்பந்தனுடன் முக்கிய பேச்சு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி சுடரொளி பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிடமிருந்து போர் விமானங்களா மறுக்கிறது விமானப்படை என்று சுடரொளி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நவீனமயமாகிறது நாடாளுமன்றம் என்று இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கலைந்தது நிழல் அமைச்சரவை, கண்காணிப்பு குழுவே களத்தில் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நிலப்படத்துடன் இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. போராட்டங்களை அடக்காதீர்கள், அரசுக்கு JVP எச்சரிக்கை என்று இங்கு மற்றொரு செய்தியையும் சுடரொளி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரரில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, வெளிநாட்டு கையிருப்பு 250 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ள கருத்தை பிரதான செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகை பிரசுரித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறியதால் இந்த சாதகமான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிகரித்த வாழ்வாதாரம் மகா சங்கத்தினரையும் பாதித்துள்ளதாக இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சலால் 22,799 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 40 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இறுதி 6 மாதங்களில் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரிவேன கல்வி சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ள கருத்தையும் இங்கு டெய்லி மிரர் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. இறுதியாக லங்காதீப பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, மத்திய வங்கியிலிருந்து 24 லட்சம் பெறுமதியான பழைய
நோட்டுகள் கடத்தப்பட்டுள்ளதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களில் 22,799 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 40 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. மனித உரிமை தொடர்பான விசாரணைகளில் வெளிநாட்டு நீதிபதிகளுக்கு எந்த ஒரு இடமும் அளிக்கப்பட மாட்டாதென ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ள கருத்தையும் லங்காதீப பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. நல்லது நேர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் மும்மொழி பத்திரிகைகளில் பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கும் வரை நன்றி, வணக்கம்.